பணிவாழ்வின் ஊற்றாக உனில் நிறைந்தேன். நான் உனை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன். நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறேன். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. திருப்பாடல் 22, 9, 10 இறைவார்த்தைகள். இறைவன்தான் நம்மை படைத்தார். நாம் அவர் ஒருவரையே சார்ந்திருக்கின்றோம். அவரே நம் பாதுகாப்பு என்பதை உறுதி செய்கிறது இந்த திருப்பாடல் வரிகள். அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கும் இந்த நவீன காலத்தில் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள், நாளுக்கு நாள் வளர்ச்சி. ஆனாலும் ஒன்றுமில்லாமலிருந்து எதையும் உருவாக்கவும் முடியாது, யாரையும் படைக்கவும் முடியாது. படைப்பதும் உருவாக்குவதும் நம் இறைவன் ஒருவருக்கே உரித்தான ஒன்று. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே என்று புகழ்ந்து பாடுகிறார். தாயின் அரவணைப்பாலும் தாய்ப்பால் குடிப்பதாலும் மட்டுமே பிறந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அக்குழந்தையின் பாதுகாப்பு இறைவன் ஒருவரே என்று சான்று பகர்கிறார் பாடலாசிரியர். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒவ்வொருவருமே பலவற்றை சார்ந்து வாழ்கிறோம். உலகம், பொருட்கள், உறவுகள், வேலை, தொழில், பணம், செல்வம், அதிகாரம், இவை எல்லாவற்றிலும் முதன்மையானதாக நாம் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும் என்ற மறை உண்மையை வெளிப்படுத்துகிறார் திருப்பாடல் ஆசிரியர். இறைவா, எம்மை படைத்தவரே, அனுதினமும் பாதுகாப்பவரே, நற்கருணையில் எழுந்தருளி இன்று எம்மை ஆசிர்வதித்தருளும். நான் பிறந்தது முதல் இந்த நாள் வரை என் வாழ்வும் வழியும் உண்மையும் உயிரும் நீரே. ஆமென். உயிரோடு உயிராக எனில் கலந்தே, என் பணிவாழ்வின் ஊற்றாக எனில் நிறைந்தே, நீரணை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். எனக்காக உயிர் வாழும் இறையாகிறீர். நீரே என் தேவன், என்னை தேற்றுமாயன். நான் செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நான் சொல்லும் வார்த்தைக்கு உயிரா